4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. 5ஆம் தேதி மதியம் அல்லது மாலைக்குள் தேர்தல் ஆணையம் வெற்றி பெற்ற வேட்பாளர்களுடைய அந்த பட்டியலை கொண்டு போயிட்டு பிரசிடென்ட் கொடுத்துரும். அதோட தேர்தல் ஆணையத்தினுடைய பணி நிறைவுறுகிறது. அதற்கப்புறம் குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தை அமைப்பது என்பதும் அடுத்த அரசை அமைப்பது என்பதற்கும் அவர் தான் அந்த வேலையை அவர் செய்யணும். அவருடைய பொறுப்பது. அப்ப அவர் யாரை அழைப்பார் அப்படின்றதுதான் இப்ப இந்த கேள்வி. இதுலதான் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த டிசைன் உள்ள வருது. 200னா அவங்களதான் கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கூக்குரல் எல்லா இடத்துலயும் வந்துட்டு அவங்க ஆட்களால் ஒலிக்கப்படுகிறது. அவர் மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்லிட்டாரு, என்னுடைய சாய்ஸ் ராகுல் காந்தி தான் அப்படின்னு இருக்காரு. நாடு முழுவதும் இன்னைக்கு அவர் பிரபலமாகி விட்டார். நாடு முழுவதும் மக்களுடைய ஆதரவை பெற்று விட்டார். எனவே நான் ராகுல் காந்தியினுடைய பேரை தான் சொல்லுவேன். ஆனா இது வந்துட்டு ஒரு ஒட்டுமொத்த கூட்டணியினுடைய முடிவா தான் இருக்கக்கூடிய எங்களுடைய கட்சியுடைய முடிவா இருக்காது அப்படின்றத அவர் சொல்லிட்டாரு. அது நியாயமான ஜனநாயக பூர்வமான ஒரு வழிமுறை. இப்ப மோடி இங்க முடிச்சிட்டாரு, கூலிங் கிளாஸ் எல்லாம் தூக்கி போட்டாரு. 2-3 நாளா பட்டையெல்லாம் அடிச்சிட்டு இருந்தவர் கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு புறப்பட்டாராம். அவர் டெல்லி போயிட்டு இறங்கின உடனே என்ன சொல்லுவாருன்னு தெரியாது. எனக்கு ஆண்டவனே ஆணையிட்டு விட்டான், இதுதான் செய்யணும் அப்படின்ட்டு ஏதாவது சொல்லலாம். நாடு ஆபத்தில் இருக்குது, இந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு தேர்தல் முடிவுகள் வெளிவந்து அது மூலம் நாடு பலவீனப்பட்டு விடக் கூடாது, அதனால அது இருக்கிறது இருக்கட்டும், அப்படியே இந்த ஆட்சி தொடரலாம் இன்னொரு 1 மாசத்துக்கு இப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்களோன்ற ஐயம் டெல்லி வட்டாரத்துல பரவலா இருக்கு. இன்றைக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்துல 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல எல்லா தொலைக்காட்சிகளும் வெளியிட போறாங்க. இந்த தொலைக்காட்சிகள் வெளியிட போற இந்த எக்ஸிட் போல் அப்படின்றது ரொம்ப முக்கியமா 4ஆம் தேதி நடக்கிறதுக்கான அந்த வேலையெல்லாம் இருக்குது இல்லையா, நெகட்டிவான வேலைங்க, அந்த வேலைக்கான ப்ரீலோட் இது. அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய செயல் இது. இதை வச்சுதான் மைண்டை ரெடி பண்ணுவாங்க. 4ஆம் தேதி என்ன நடக்க போகுது, 4ஆம் தேதி வர்றதை வந்துட்டு நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனநிலையை வந்துட்டு உருவாக்குறது இப்ப கொடுக்கக்கூடியது எக்ஸிட் போல் தான். சமூக ஊடகங்கள் ஆற்றிய பங்கு இந்த தேர்தலில் மிகப்பெரிய பங்கு. எனவே அந்த சமூக ஊடகத்தினுடைய அந்த பலத்தை வைத்துக் கொண்டு நாம ஜனநாயகத்தை காக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். சோ அந்த இடத்துல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா இன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தோழர்களே, ரோசோ செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்திய தேர்தல் வரலாற்றில் இன்று முதல் 4ஆம் தேதி இதே நேரம் மாலை வரை மிக மிக ஒரு முக்கியமான, இன்னும் சொல்ல போனால் ஒரு இக்கட்டான நேரமாகும். இன்றைக்கு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில், இது பதிவு செய்யப்படக்கூடிய அந்த 4 மணி 45 நிமிட நேரத்தில் மணிக்கு இந்தியா கூட்டணி தீவிர ஆலோசனையில் டெல்லியில் ஈடுபட்டு வருகிறது. அவர்களை பொறுத்தவரை பாஜக, மோடி, அமித்ஷா அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், எதற்காக ராணுவ தளபதியினுடைய பதவி காலத்தை நீட்டித்தார்கள், எதற்கு நாடாளுமன்ற செயலருடைய பதவி காலத்தை நீட்டித்தார்கள், எதற்கு நீதித்துறையினுடைய செயலாளருடைய பதவி காலத்தை நீட்டித்தார்கள், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன என்பதை பற்றி அவர்கள் தீவிரமாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி ஒருவேளை ஒரு தனிப்பெரும் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி வருமானால், அப்படி வருவதற்கான சாத்தியக்கூறு சற்றும் இல்லை என்பது எனது முடிவு. ஏனென்றால் அந்த அளவிற்கு ஒரு பக்கமாகவே மக்களினுடைய மோடி எதிர்ப்பு என்பது வீசி இருக்கிறது, நாடு முழுவதும் வீசி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் ஒரு சுயேட்சை வேட்பாளர்களை கூட வாபஸ் பெற சொல்லி காந்தி நகர் தொகுதியில் அமித்ஷா போராட வேண்டிய ஒரு நிலைமையெல்லாம் வந்திருக்கிறது. அப்புறம் இங்க வந்து சாமி கும்பிடுறது, தியானம் பண்றதெல்லாம் அதெல்லாம் அப்புறம், அது வேற. இப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? ஒருவேளை அவங்கெல்லாம் ஒரு நெரட்டிவ் எடுத்து விட்டுருக்காங்க இல்லையா, 200 வரைக்கும் வந்துடும் பாஜக, தனிப்பெரும் கட்சி ஆகும். அப்படி தனிப்பெரும் கட்சி ஆனவுடனே அவங்களதான் பிரசிடென்ட் அழைப்பாங்க அப்படின்னு வரும்போது, அப்ப அந்த சட்டத்தினுடைய நிலை என்ன, எவ்வாறு இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் நடந்து கொள்ள போகிறார் அப்படின்றதுதான் 5ஆம் தேதிக்கான ஒரு முக்கிய சமாச்சாரம். அது என்னன்னா, 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. 5ஆம் தேதி மதியம் அல்லது மாலைக்குள் தேர்தல் ஆணையம் வெற்றி பெற்ற வேட்பாளர்களுடைய அந்த பட்டியலை கொண்டு போயிட்டு பிரசிடென்ட் கொடுத்துரும். அதோட தேர்தல் ஆணையத்தினுடைய பணி நிறைவுறுகிறது. அதற்கப்புறம் குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தை அமைப்பது என்பதும் அடுத்த அரசை அமைப்பது என்பதற்கும் அவர் தான் அந்த வேலையை அவர் செய்யணும். அவருடைய பொறுப்பது. அப்ப அவர் யாரை அழைப்பார் அப்படின்றதுதான் இப்ப இந்த கேள்வி. இதுலதான் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த டிசைன் உள்ள வருது. 200னா அவங்களதான் கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி
ஒரு கூக்குரல் எல்லா இடத்துலையும் வந்துட்டு அவங்க ஆட்களால் ஒலிக்கப்படுகிறது. ஆனா ஒரு ப்ரீ போல் அலையன்ஸ் அப்படின்னு தேர்தலுக்கு முந்தைய ஒரு கூட்டணியா தான் இந்தியா பிளாக் வருது, இந்தியா கூட்டணி. அப்போ இந்தியா கூட்டணியினுடைய எண்ணிக்கை தான் அழைப்பதற்கான அடிப்படையாக குடியரசுத் தலைவருக்கு இருக்குமே அல்லாது பாஜகவை நோக்கி அவங்க திரும்ப முடியாது. ஆனா திருப்பறதுக்கான வேலையைத்தான் அவருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய நாடாளுமன்ற செயலர் கொடுப்பாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஏன் பார்லிமெண்ட் செக்ரட்டரியினுடைய அந்த பதவியை நீட்டிக்கணும் அவங்க ஆளு? ஏன் ஜுடிஷியல் செக்ரட்டரியினுடைய பதவியை நீட்டிக்கணும் அவங்க ஆளு? ராணுவ தளபதி இவர் மணிஷ் பாண்டே அவரு அவங்களுடைய ஆள்தானா தெரியாது, பட் அப்படி நம்ம சொல்லவும் முடியாது. இருக்கட்டும். ஆனா ஏன் அவரை பதவி நீட்டிக்கிறாங்க ஒரு மாசம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு கேள்விக்குறியான விடயம். ஸோ இப்படிப்பட்ட சூழலில் காங்கிரஸ் உள்ளடக்கி உள்ள இந்த இந்தியா கூட்டணிக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது. அது என்னன்னா, அப்படி இந்த கட்சி இந்த கூட்டணி பெரும்பான்மை பெற்றால் யாரை அழைப்பது, ஆட்சி அமைப்பதற்கு என்னும்போது யாரை அழைப்பது? மல்லிகார்ஜுன கார்கே தான் இப்ப அந்த கூட்டணியினுடைய தலைவராக இருக்கிறார். இவரையே ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்களா? இல்ல என்டிடிவி தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த போது அவர் மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்லிட்டாரு, என்னுடைய சாய்ஸ் ராகுல் காந்தி தான் அப்படின்னு இருக்காரு. நாடு முழுவதும் இன்னைக்கு அவர் பிரபலமாகி விட்டார், நாடு முழுவதும் மக்களுடைய ஆதரவை பெற்று விட்டார். எனவே நான் ராகுல் காந்தியினுடைய பேரை தான் சொல்லுவேன். ஆனா இது வந்துட்டு ஒரு ஒட்டுமொத்த கூட்டணியினுடைய முடிவா தான் இருக்கக்கூடிய எங்களுடைய கட்சியுடைய முடிவா இருக்காது அப்படின்றத அவர் சொல்லிட்டாரு. அது நியாயமான ஜனநாயக பூர்வமான ஒரு வழிமுறை. ஏன்னா அதுலதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இப்ப இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னோம்னா மம்தா பானர்ஜியும் ஸ்டாலினும் மட்டும்தான் அதுக்கு போல. தமிழக முதலமைச்சரும் அங்க மேற்கு வங்கத்தில் இன்னும் தேர்தல் முடியல, 6 மணி வரைக்கும் நடக்குது. அதனால ஆனா அவங்க சொல்லிட்டாங்க, எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இங்க போறாங்க, அவங்க அந்த முடிவை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மம்தா பானர்ஜி. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனவே இன்றைக்கு கூட்டணியினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கால பிரதமரை அடையாளம் காட்டுமா காங்கிரஸ் இந்தியா கூட்டணி அப்படின்றதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முடிவா இருக்கும். அதே நேரத்துல அவங்கெல்லாம் வந்துட்டு என்ன சொல்ல போறாங்கன்னா, நாளைய அதாவது செவ்வாய்க்கிழமை நடைபெறக்கூடிய வாக்கு எண்ணிக்கையின் போது ரொம்ப எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் அந்த சூழலை கையாள வேண்டும் அப்படின்றதுலேயும் அவங்க தெளிவா இருக்காங்க. இப்போ மோடிங்க முடிச்சிட்டாரு, கூலிங் கிளாஸ்லாம் தூக்கி போட்டாரு, 2-3 நாளா பட்டையெல்லாம் அடிச்சுட்டு இருந்தவர் கூலிங் கிளாஸ்லாம் போட்டுவிட்டு புறப்பட்டாராம். அவர் டெல்லி போயிட்டு இறங்கின உடனே என்ன சொல்லுவாருன்னு தெரியாது. எனக்கு ஆண்டவனே ஆணையிட்டு விட்டான், இதுதான் செய்யணும் அப்படின்ட்டு ஏதாவது சொல்லலாம். நாடு ஆபத்தில் இருக்குது, இந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு தேர்தல் முடிவுகள் வெளிவந்து அது மூலம் நாடு பலவீனப்பட்டு விடக்கூடாது, அதனால அது இருக்கிறது இருக்கட்டும், அப்படியே இந்த ஆட்சி தொடரலாம் இன்னொரு 1 மாசத்துக்கு இப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்களோன்ற ஐயம் டெல்லி வட்டாரத்துல பரவலா இருக்குது. ஏன்னா 1 மாசம் நீட்டிக்க சொல்லியிருக்காரு இல்லையா ராணுவ தளபதியினுடைய பதவியை, அதனால எல்லாமே அங்க சிந்திக்கிறாங்க. ஸோ இவர் போயிட்டு இருந்துட்டு 8 மணி போல டிமானிட்டைசேஷன் உள்ள மாதிரி ஒரு கவுத்தாரு அப்படின்னோம்னா அது வேற நடக்கல. அதனால எனிதிங் கேன் ஹேப்பன் அப்படி, அதனால தான் ஆரம்பிச்சேன் எனிதிங் கேன் ஹேப்பன் பட் டுடே அண்ட் 4th அப்படின்னு சொல்லிட்டு. அது அவ்வளவு சாதாரணமா நிகழ்ந்தாலும் அதை சாதாரணமா விட்டுற மாட்டாங்க, வேற அது வேற. சொல்ல வரேன், இப்படி எல்லாம் இருக்குதுன்னு இந்த நாடு சந்திக்காத சோதனை கிடையாது. அதெல்லாம் சோதனையில இருந்துட்டு மீண்டு தான் அந்த நாடு இருக்கு. அதனால அது ஒன்றும் ஒரு பெரிய விடயம் இல்லை. ஆனா அப்படியும் நடக்கலாம், ஒரு கிரைசிஸுக்கு நாட்டை தள்ளலாம். அவருக்கு வந்த கிரைசிஸ் நாட்டின் மேல வந்த கிரைசிஸா ஆக்கி இந்திரா காந்தி பண்ணது போல இவரும் தள்ளலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கிறது. இது ஒரு பக்கம். ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த தேர்தல் முடிவுகளை இன்றைக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்துல 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல எல்லா தொலைக்காட்சிகளும் வெளியிட போறாங்க. இந்த தொலைக்காட்சிகள் வெளியிட போற இந்த எக்ஸிட் போல் அப்படின்றது ரொம்ப முக்கியமா 4ஆம் தேதி நடக்கிறதுக்கான அந்த வேலையெல்லாம் இருக்குது இல்லையா, நெகட்டிவான வேலைங்க, அந்த வேலைக்கான ப்ரீலோடு இது, அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய செயல் இது. இதை வச்சுதான் மைண்டை ரெடி பண்ணுவாங்க. 4ஆம் தேதி என்ன நடக்க போகுது, 4ஆம் தேதி வர்றதை வந்துட்டு நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனநிலையை வந்துட்டு உருவாக்குறது இப்ப கொடுக்கக்கூடியது எக்ஸிட் போல் தான். அதனாலதான் சிவில் சொசைட்டி இன்னொரு அமைப்பு என்ன சொல்லுது, உண்மையான எக்ஸிட் போல நாங்க வெளியிடுவோம் அப்படின்னு அது சொல்லிடுச்சு. உண்மையான எக்ஸிட் போல் என்ன அப்படின்றத நாங்க வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப தயாராகவே இருக்கிறாங்க. எதையும் எதிர்கொள்ள தயாரா வந்துட்டு எதிர்கட்சி கூட்டணியும் சரி,
மக்கள் நல அமைப்புகளும் சரி தயாராகவே இருக்கின்றன. இன்னைக்கு வந்து சொல்லுவாங்க மோடி தான் 330 to 370, இவங்க வந்துட்டு 100 to 150 தான், இப்படிலாம் சொல்லுவாங்க, கதையெல்லாம் விடுவாங்க. இன்னைக்கு கேட்டால் எல்லாத்தையும் நாங்கள் ஃபோன்லேயே விசாரிச்சிருப்பாங்க. ஆனால் அது 4-5 நாளைக்கு அப்புறம் வரும் உண்மை. ஸோ இன்னைக்கு ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம இதை பார்க்கணும். என்ன விதமான சாம்பிள் டேட்டா, அதனோட சைஸ் என்ன, எங்கெங்கெல்லாம் எடுத்தீங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு கேள்வியா சமூக ஊடகங்கள் வழியா பரவலாக நம்ம எடுப்போம். நீ எந்த அடிப்படையில் நீ சொன்ன, எவ்வளோ உன்னோட டேட்டாவை எடுத்த, போன முறை இந்த மாதிரி தான் பீகாரை பற்றி சொல்லும் போது 7 இடங்கள் ஜெயிக்கும் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சின்னு, அது போட்டியிட்டதே 6 இடம் தான். இப்படியெல்லாம் நிறைய கலைப்பு விடுவாங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம எச்சரிக்கையாக ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா பாஜக அவனுடைய எல்லா வித தீவினைகளுக்கும் இந்த நாட்டுடைய ஊடகங்கள் வந்துட்டு ஒரு பார்ட்னராக இருந்துட்டே செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அதனால நாம் இதில் வந்துட்டு ரொம்ப எச்சரிக்கையாக இவங்க என்ன செய்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான். அதனால இப்போ போறாரு மோடி, இன்னும் 2 மணி நேரத்தில் அவரும் போயிட்டு இறங்குவார், இன்னும் 2 மணி நேரத்தில் இவங்களையும் ஆரம்பிப்பாங்க கதையை. என்ன நடக்குதுன்றதையெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக பாருங்க. பார்த்து அதற்கான எதிர்வினைகளை ஆற்ற வேண்டிய கட்டாயம் நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா 2014-19 தேர்தலில் இல்லாத ஒரு விடயம் சமூக ஊடகங்கள். சமூக ஊடகங்கள் ஆற்றிய பங்கு இந்த தேர்தலில் மிகப்பெரிய பங்கு. எனவே அந்த சமூக ஊடகத்தினுடைய அந்த பலத்தை வைத்துக்கொண்டு நாம ஜனநாயகத்தை காக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ அந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா இன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை உற்று கவனியுங்கள். இந்த வீடியோவை பரவலாக நீங்க கொண்டு செல்லுங்கள், பகிருங்கள், உங்களுடைய கருத்தையும் பதிவிடுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். இதை நான் பேசி முடிக்கும் போது மணி 5. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை பாருங்க. இயன்ற வரை நாம மீண்டும் சந்திச்சு பேசக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சுன்னா இன்னைக்கே கூட பேசுவோம். மீண்டும் சந்திப்போம் தொடர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.